யூடியூப்லேயே பார்த்துட்டு நேரில் பார்த்து பாப்பீங்களா? நீங்க சித்ரா இல்ல முதல்ல பெண்கள் பாருங்க அனைவருக்கும் வணக்கம். இன்று மாமன்னர் மருதுபாண்டியர் மாளிகை மடிப்பாக்கத்தில் அமைந்துள்ள இந்த மண்டபத்தில் அகமுடையார் கல்வி அறக்கட்டளை மற்றும் சங்கத்தின் சார்பாக 250 மாணவ மாணவிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்பட உள்ளது. அதே போல இது தென் மாவட்டத்தில் ஒரு 150 மாணவ மாணவிகளுக்கும் ஆக மொத்தம் இந்த ஆண்டு 400க்கு மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு அகமுடையார் கல்வி வளர்ச்சி சங்கம் மற்றும் அறக்கட்டளைகளின் சார்பாக கல்வி உதவி வழங்கப்பட உள்ளது. இது ஒவ்வொரு ஆண்டும் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டு கொஞ்சம் கூடுதலாக வழங்குகிறோம். வருங்காலங்களில் இன்னும் கூடுதலாக வழங்க பொருள் ஏற்ப நாங்கள் இதை மேற்கொள்ள உள்ளோம். இது
எங்களது அறக்கட்டளையின் மூலமாக இது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கு நன்கொடை அளித்த நல்லுள்ளங்கள் அனைவர்களுக்கும் எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு வட தமிழகத்தை சார்ந்த 250 பேருக்கு இன்று வழங்க உள்ளோம். அவர்கள் தேர்ந்தெடுத்த முறை அவர்கள் அரசு பள்ளியில் படித்திருக்க வேண்டும். தாய் தந்தை அற்றவர்களுக்கு முதலிடம், அதுபோல முதல் பட்டதாரிகள், அதுபோல நல்ல மதிப்பெண்கள் பெற்றவர்களை வரிசைப்படுத்தி அவர்களில் யார் முதன்மையாக மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்களோ அவர்களை தரம் பிரித்து அவர்களுக்கு முதல் 1, 2, 3 என்று தரம் பிரித்து அவர்களுக்கு கல்வி உதவி வழங்கிக் கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எங்களது சமுதாயத்தை சார்ந்த பலர் கல்வி நிறுவனங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அணுகி அடுத்த ஆண்டு முதல் ஒரு 50 பேருக்கு குறையாமல் இலவச கல்வி கற்கும் வகையில் நல்ல மதிப்பெண்களை பெற்று நலிந்த எங்களது சமுதாயத்தை சார்ந்த மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவி பெறும் வகையில் ஆவணம் செய்யப்பட்டுள்ளது. அதுபோல அவர்களுக்கு தனியார் நிறுவனங்களிலும் அரசு நிறுவனங்களிலும் கல்வி பயின்ற பின் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தும் வகையிலும் எங்களது அறக்கட்டளை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதனால் எங்களது சமுதாயத்தை சார்ந்த அகமுடையர் சமுதாயத்தை சார்ந்த மாணவ மாணவிகள் எங்களது வெப்சைட் மூலியமாகவும் எங்களது சோசியல் மீடியா மூலியமாகவும் அப்பப்பொழுது வரும் செய்திகளை பார்த்து இந்த உதவிகளை பெற்றுக்கொள்ளுமாறு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு பேராமீட்டர்ஸ் இருக்கு, அதுதான் சொன்னேன் இல்லையா, அரசு பள்ளி, மதிப்பெண்கள், தாய் தந்தையற்ற குழந்தைகள், வருமானத்துல கம்மியா இருக்கிற குழந்தைகள், அது இல்லாம முதல் பட்டதாரிகளுக்குன்னு ஒரு மதிப்பெண் கொடுத்து அந்த மதிப்பெண்களுக்கு ஒரு கட் ஆஃப் கொடுத்து அந்த கட் ஆஃப் மேல வாங்குற குழந்தைகளுக்கு மட்டும்தான் நாங்க கல்வி உதவி கொடுக்கிறோம். மூலியமாகவும் எங்களது வெப்சைட் மூலியமாகவும் எங்களது சங்கத்தின் மூலியமாகவும் அவர்கள் எங்களுக்கு மனு அளிப்பார்கள். அந்த மனுவை பரிசீலித்து அதனை நாங்க இன்னைக்கு 250 பேர் கொடுத்திருக்கோம்னா எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 700-750 பேருக்கு மேல விண்ணப்பம் கொடுத்திருக்காங்க. அதுல ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதுல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைகளுக்கா தேர்ந்தெடுத்துதான் நாங்க கொடுக்கிறோம். நல்லா படிச்சு மேலும் மேலும் வளர்ந்து அவர்களும் எங்களை போல இன்னொரு 5 மாணவர்களை அவர்கள் கை தூக்கி விடும் நோக்கமாக அவர்கள் செயல்பட வேண்டும் என்பதே எங்களது கோரிக்கை. அவர்கள் வாழ்வில் கட்டாயமாக முன்னேறுவார்கள், மேலும் வளர்வார்கள், எல்லா செல்வங்களும் பெற்று வளமாக இருப்பார்கள் என்று எண்ணுகிறோம். அவர்கள் மேலும் வாழ்க்கையில் இன்னொரு 5 மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்து அவர்களையும் மேல் கை தூக்கி விட்டார்கள் என்றால் பல லட்சம் பேர் பயன்பெறுவார்கள் என்பதே எங்களது கருத்து. பார்வையற்றோரோட குழந்தைகளுக்கும் நாங்கள் முன்னுரிமை கொடுக்கிறோம். நான் அந்த இதுல சொல்ல விட்டுட்டேன். பார்வையற்ற குழந்தைகளுக்கு அறக்கட்டளையின் மூலமாக நாங்கள் சுமார் ஒரு வருடத்திற்கு ஒரு 50 பேருக்கு கொடுக்கிறோம். எங்களது தனிப்பட்ட முறையில் வாக்ஸ் பவுண்டேஷன் மூலியமாக சுமார் 400க்கும் மேற்பட்ட பார்வையற்றவர்களின் குழந்தைகளுக்கும் நாங்கள் கல்வி உதவி வழங்கிக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் இந்த சமுதாயத்தை சார்ந்த குழந்தைகளாக இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. அதற்காக வாக்ஸ் பவுண்டேஷன் என்ற எங்களது அறக்கட்டளையின் மூலமாக நாங்கள் தனியாக கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். அவ்வாறு உதவி பெற வேண்டும் என்று நினைக்கும் பார்வையற்றவர்களின் குழந்தைகள் அதில் விண்ணப்பிக்கலாம்.